ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வளர்ந்த சுண்டக்காய் செடியில இருந்து தாங்க நம்ம சுண்டக்காய் பறிச்சு குழம்பு வைக்க போறோம். நம்ம வீட்டில் வளர்த்து நம்மளே அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேற லெவலுங்க. அதை நான் சுண்டக்காவை பறிச்சு நல்லா சுத்தம் பண்ணி ஒன்னொன்னா தட்டி இப்படி நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு தாளிச்சு அதுலயே கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயமா போட்டிருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. அந்த வெங்காயம் வதங்கி வரும்போது அதுல கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி அது கூடவே இந்த நசுக்கி வச்சிருந்தோம்ல அந்த சுண்டக்காய் அதையும் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சம், அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஜீரகத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளியும் அதுல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. புளி சேர்த்ததுமே கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்காம ரொம்ப கம்மியாகவும் சேர்க்காம நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரவும் கடைசியா அதுல ஒரு துண்டு வெல்லம் போடணுங்க.